அனைவருக்கும் வணக்கம். தற்போது இந்த நெல் வயலில் பார்த்தீங்க அப்படின்னா அசோலா. அசோலா வந்துட்டு ஒரு நீர் பிரமி. இந்த நீர் பிரமி வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை கிரகிச்சு நெல்லுக்கு கொடுக்கும். இப்போ இந்த வயலில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே அசோலா படர்ந்துருக்கு. களையே இல்லை இந்த வயலில். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த அசோலா கூட டக் வீடு இருக்குது. இந்த பொடி பொடியாக இருக்கிறது டக் வீடு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அசோலா. ஸோ அசோலாவும் டக்கு வீடும் கலந்தே இருக்குது. ஸோ அசோலா வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா களை வராது. நம்ம தலைச்சத்து அதிகமாக இடணுன்ற அவசியம் இல்லை. மிக முக்கியமாக பாசாம் பிடிக்காது. இப்போ நிறைய வயலில் பாசாம் பிரச்சனை இருக்குது. இந்த வயல் முழுவதுமே பார்த்திங்கன்னா அசோலா இருக்குது. ஒரு சில இடத்துல மட்டும் ஓரத்தில் டக்கு வீடு கலந்துருக்கு. ஸோ அசோலான்றது இப்படி தான். ஸோ காதில் போடுற திருகாணி மாதிரி, மீன்ஸ் தோடு மாதிரி இருக்கும். ஸோ தோடு மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அசோலா. ஸோ சிங்கிளாக ஒற்றையாக இருந்துச்சு அப்படின்னா அது டக் வீடு. இப்போ இந்த வயல் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லாமே படர்ந்துருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அசோலாவும் டக் வீடுமே கலந்துருக்கு. இது நெல் வயலில் நம்ம நடவு நட்டோனியுமே ஒரு 3 நாளில் கிடைக்கிற இடத்துல நம்ம வாங்கி ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ விட்டோம் அப்படின்னம்னா வயல் பூராவே படர்ந்துச்சு அப்படின்னா நாம் உரச்சத்து, அதாவது யூரியா அதிகமாக இடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை கிரகிச்சு நெல் பயிருக்கு இது கொடுக்கும். மிக முக்கியமாக பாசான் வராது. அனைத்து விவசாயிகளும் இது போன்ற முறைகளை கடைபிடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.